ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தோடு வந்து ஆனந்த குளியல் போட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் தமிழக அளவில் ஈரோடு மாவட்டத்தில் தான் வெப்பநிலை அதிக அளவில் பதிவாகி வருகிறது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அதிக அளவில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரக்கூடிய கொடிவேரி அணைக்கு வருகை தருகின்றனர். அதிலும் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வழக்கமாக மார்ச் மாத இறுதியிலே கோடை வெயில் தொடங்க சூழ்நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்திலே வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்து வந்தது. இதனால் இந்த கொடிவேரி அணைக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இன்று அரசு விடுமுறை தினம் என்பதால் தொடர் விடுமுறை காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் வருகை இந்த அணைக்கு அதிகரித்துள்ளது. இந்த காலை முதல் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணைக்கு வருகை தந்துள்ளனர். சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு அருவி போல் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் இங்கு விழக்கூடிய தண்ணீர் ஐஸ்தலில் இருப்பது போன்று ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை இருப்பதாலும் இந்த அணையில் அருவியில் குளிக்க செல்லும் சுற்றுலா பயணிகள் அருவியை விட்டு வெளியே வர மனமில்லாமல் காலை முதல் தற்பொழுது வரை அருவிலே நின்று கொண்டிருக்கின்றனர். வெளியூரிலிருந்து புதிதாக வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் சென்று குளிக்க முடியாத அளவுக்கு இன்று சுற்றுலா பயணிகளின் வருகையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக பாத்தீங்கன்னா மற்ற சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய டிக்கெட் விலை அதிகம் போன்ற காரணங்களுக்கு இங்கு 5 ரூபாய் செலவழித்தால் போதும் காலை முதல் மாலை வரை இந்த கொடிவேரி அணையில் விடுமுறையை எளிதாக கழிக்க முடியும் என்பதால் வசதியானவர்கள் மட்டுமின்றி ஏழை எளியவர்கள் கூட இங்க குடும்பத்துடன் காலை முதல் மாலை வரை இந்த கொடிவேரி அணையில் குளித்து மகிழ்கின்றனர். அதே போன்று இந்த கொடிவேரி அணையில் பார்த்தா முக்கியமா கடற்கரையில் இருப்பது போன்ற மணல் பரப்பில் அமர்ந்தும் இங்கு விற்பனை செய்யக்கூடிய சுவையான மீன் வகைகளை சாப்பிடுவதோடு மட்டுமின்றி அணையின் மேல் பகுதியில் சிறுவர்களுக்காக பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்களும் குழந்தைகளாக மாறி உற்சாகத்துடன் விளையாடி வருவதும் இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தளமாக இந்த கொடிவேரி அணை விளங்கி வருகிறது. இது தவிர அந்த அணையோடைய மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா பரிசல் பயணம் இருப்பதும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடிய பயணமாக இருக்கிறது. இந்த பரிசல் பயணமும் கடந்த சில நாட்களாக பொதுப்பணித்துறையினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் சுற்றுலா பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணியாமல் பயணிப்பதால் அந்த பரிசல் பயணத்தை தடை செய்து வைத்துள்ளனர். மீண்டும் லைஃப் ஜாக்கெட் அணிவித்து அந்த பரிசல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதும் சுற்றுலா பயணிகளின் விருப்பமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களை விட இன்று நடைபெற்ற இந்த கொடிவேரி அணையில் நடக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் மலைகளின் இளவரசியில் சொல்லப்படக்கூடிய நீலகிரி இருந்து கூட அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இங்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காலை முதலே குடும்பத்துடன் வந்து இந்த அணையில் குளித்து உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட இன்று அதிகரித்தை தொடர்ந்து எப்பொழுதுமே மாலை 5 முதல் 5:30 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கும். ஆனால் இன்று கூட்டம் அதிகரித்தை தொடர்ந்து 4:30 மணியோட அணை மூடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகளும் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் கூட அந்த கிடைத்த நேரத்தில் உற்சாகமாக குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.